ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லிக்கு இப்போ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அது யார் மூலியமானா இந்த சுடர் மூலியமாக தான். அவள் இருந்துக்கிட்டு நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் இந்த வீட்டோட மகாராணி அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இவன் ஒரு பிளான் போட்டான். அந்த பிளான் இவளையே சுற்றி சுற்றி வரைக்கும் அவன் நினச்சி கூட பார்க்கல. விஜயை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக அவன் இருந்துக்கிட்டு விஜயை தெரியாத மாதிரியும் அவன் தொட்டா ஏதோ பிடிக்காத மாதிரியும் என்ன சீனப்பட்டான். அதனால விஜய் இருந்துக்கிட்டு எதுக்கும் ஒருத்தங்களை வலுக்கட்டாயமாக நம்ம பேச வைக்கணும், பிடிக்க வைக்கணும். அதனால் அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சரி நம்ம போக்கில் போகலாம் அப்படின்ட்டு மல்லிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வந்து கொடுக்குற நேரத்தில் யாருக்கு இதுன்னு கேட்டால் இதை நான் ரேணுகாக்கா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ரேணுகாக்காவுக்கா சரி நீங்களே போய் வச்சுடுங்க அப்படின்னு. என்ன மல்லி அதுக்குள்ளே கோச்சிக்கிறேன், நான் உன்னை சும்மா ஃப்ராங்க் பண்ணேன், இது உனக்கு தான், நான் எப்போவுமே மல்லிப்பூ உனக்கு தான் வாங்கிட்டு வந்து தெரியாதா, மல்லின்னு பேர் வச்ச உனக்கு மல்லியை கொடுக்காம வேற என்ன கொடுப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்களே வச்சு விடுங்க அப்படின்றதோ. அந்த நேரம் பார்த்து விஜய் என்ன ரொம்ப நேரமாக ஆளை காணும், வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆனால் நம்மளை பார்க்க வரவே இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லியோட ரூம் ஜன்னல் வழியாக போகிறப்ப எட்டி பார்த்தா அந்த விஜய் இருந்துக்கிட்டு மல்லிப்பூ வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆடா பரதேசி நாயே, முதல்ல வந்தது நீ என்னதாடா பார்க்கணும், தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு அங்கேயா போய் நீ சீனா போட்டுக்கிட்ட வர இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கதுவை தட தட்ட. அதுக்கப்புறம் போய் கதவை திறந்து பார்க்க, என்ன விஜய் நீங்கள் இன்னும் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம பொண்ணும் நானும் அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கோம், எங்கள் கூட வந்து பேசணும், எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இது இவ ஏதோ ஒரிஜினல் பொண்ணாட்டி மாதிரி இவ்வளோ அதிகாரமாக வந்து நம்ம பொசிஷனை கூப்பிட்றா, நான் கூட முறைப்படி தாலி கட்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், ரேணுகாக்கா உண்மையிலேயே தாலி கட்டி விட்டுங்க, அவங்க இறந்துட்டாங்க, இவ என்னமோ தாலியும் கட்டிக்கல, யாரும் இவளை கூட்டு வரல, இவளா வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இவ என்னமோ இவ்வளோ அதிகாரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நம்ம மல்லி நினச்சிக்கிட்டு சுடரக்கா அப்படின்னு மறுபடியும் சொல்ல, என்ன மல்லி நானும் பார்க்குறேன் இந்த வீட்டுக்கு நம்ம ரேணுகா வந்ததுலேருந்து சுடரக்கான்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா அது ஒன்றும் இல்லைங்க அது அப்படின்னு வாயை தரத்துக்குள்ள விஜய் நீங்கள் இப்போ வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கேட்க, சரி நட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இந்த குழந்தை கூடியும் வெண்பா குட்டி குழந்தை கூடியும் அந்த ரேணுகா கூடியும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பெருந்தன்மை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் இந்த ரேணுகா வந்துக்கிட்டு என்னவா சுடர்னு சொல்லி என்னை ஏமாத்துற, என்னை பயமுத்திட்டு இருக்க, இருடி உனக்கு வைக்கிற ஆப்பு கொஞ்ச நாள் பொறு, உனக்கு வைக்கிற ஆப்பில் நீ இங்கேருந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடலை, அதுக்கப்புறம் என் பேர் சுடர் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இவளோட இப்போ தான் அந்த வில்லத்தனம் வெளியே வருது. இவனோட வில்லத்தனம் இவகிட்ட பழிக்காதுமா, ஏன்னா மல்லி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த ராஜேஸ்வரி அப்படின்ற ஒருத்திக்கிட்ட இருந்தே காப்பாற்றி விஜயை கூட்டுட்டு வந்து சொத்து பத்து எல்லாம் போனாலும் நான் இருக்கேன்னு சொல்லி இப்போ இந்த நிலைமையில உட்கார வச்சிருக்கு. இந்த மல்லியை சாதாரணமாக நினச்சாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இல்லைன்னா உங்களையே தூக்கி சாப்பிட்ருவா, அந்த அளவுக்கு திறமையும் அந்தளவுக்கு பொறுமையும் இருக்குது இந்த மல்லிகிட்ட. அது தெரியாமல் அவகிட்ட மோதனா மூக்கை உடச்சிக்கிட்டு நோஸ் கட்டை பண்ணிக்கிட்டு அமைதியாக மூலையில் உட்கார வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுத்தாலும் அதை கேட்குற நிலைமையில இந்த சுடர் விழி இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த சுடர் சொல்கிற எதையும் யாரும் நம்புற நிலைமையும் இல்லை. ஏன் அப்படின்னா இவ வந்து இப்போ எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதனால் இவளை வந்து அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போச்சுன்னா எந்த இதுவும் இருக்காது. அதனால் கொஞ்ச நாளைக்கு அவள் போக்குள்ளே போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து அவளை ஃப்ரீயாக விட்டுறாங்க, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கதிரேசன் வீட்டுக்கு வர, அப்பா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேனே அதெல்லாம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, என்னம்மா அப்படின்னு, ஓ அதுவா மறந்துட்டேன், இருமா காரில் இருக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்த நகையெல்லாம் கொண்டு வந்து இதில் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ, மற்றதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க என்ன அப்படின்னு சொல்ல, அதுவா என் பொண்ணு இத்தனை வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டேன் இல்லையா, அதுக்காக ஒரு இனாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னை எதுவும் தனியாக ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாம் ஒரு கேர்டேக்கரை நாங்கள் வந்து நல்லபடியாக பார்த்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்ல, அதுதானே எங்களுக்கும் மரியாதை அப்படின்னு சொல்ல, நான் கேர்டேக்கரா, என்னை பார்த்தா உங்களுக்கு கேர்டேக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்ல, இல்லை ஆனாலும் நீ கேர்டேக்கராக தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்த, நீனா உண்மையான கம்மாவா, நான் தானே இந்த வயிற்றால பெற்றேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கூனி குறுகி நிற்கிறா இந்த மல்லி. அதுக்கு காரணம் இந்த சுடர் வந்து அவளை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் மனசு நோக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. என்னடி என்னவா சுடர்னு பயமத்துனேன், இப்போ பார்த்தியா எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன், நீ வந்து வாடகத்தாய் அப்படின்றத இப்போ எல்லார் முன்னாடியும் உனக்கு பதிய வச்சிட்டேன், இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த சுடர் யாருன்னு, இதுக்கு மேலே என்கிட்ட மோதனேன் அவளை உன்னை என்ன பண்ணணும் எனக்கு தெரியாதடி, ஒழுங்கு மரியாதை எப்படி இருக்கணுமோ இருந்துக்கும், அதை விட்டுட்டு என்னை டென்ஷன் பண்ணுறேன், என்னை காட்டி கொடுக்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டேன்னா அதுக்கப்புறம் பின்விளைவுகள் உனக்கு தான் பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த சுடர் இருந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அவள் வெளியே தோற்றதுக்குன்னு அடுத்த பிளானை ஆரம்பிக்க போயிடுறா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட யார் யாரை பிடிக்கும் பிடிக்காதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.